சாம்சங்ல இருந்து கேலக்ஸி F16 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக சாம்சங்ல இருந்து கேலக்ஸி M16 5G அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த கேலக்ஸி F16 5G. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். முதல்ல ஃபோனோட பில்ட் குவாலிட்டி, பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் தான், சைடில் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். மற்றபடி இந்த ஃபோன் 7.9 mm திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. ஐபி ரேட்டிங்கை பற்றி பெருசாக இந்த கம்பெனி மென்ஷன் பண்ணல. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் Infinity U சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இது ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஆனால் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு டீசென்ட்டான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா உங்கள் ஃபிங்கர் பிரிட்ஸ்க்கான ஃபோனோட சைடோட பவர் பட்டனில் வருது. அடுத்த இதை பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு MediaTek கூட Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.4 GHz கார்டோஸோட A76 கோர் ஸ்பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பெரிய லெவலில் நமக்கு ப்ராசஸிங் பண்ண முடியாது. குட்டி குட்டி ஆப்ஸ் ஒன்று ரன் பண்ணலாமே தவிர மற்றபடி கேம்ஸ்னு பார்த்தா கூட இன்டர் கேம்ஸ் விளாடாம தவிர மிட் செட்டிங்ஸ் ஹெவியான கேம்ஸ் விளாட முடியாது. மற்றபடி RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. மற்றபடி RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் வெர்ஷன் என்ன அப்படிங்கிற சொல்லலை. ஸோ RAM வெர்ஷன் LPDDR 4 இருக்க போது. ஆனால் ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணல. UFS 2.2 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மைக்ரோசிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1.5 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது ஹைப்ரிட் சிம் செட் தராங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படின்னு ஒரு சிம் ஒரு மைக்ரோசிம் கார்டு ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். அதே ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண 1UI 6.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆனது. இந்த ஃபோனுக்கு 6 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட பேக் சைட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோன் பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட இருக்குது. ரெண்டாவதாக 5 மவுஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ 5 மவுஸுக்கான கேமரா பெரிய லெவலில் நமக்கு வந்து குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாது, இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. மேலும் மூணாவதாக ஒரு 2 மவுஸுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது, க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா இருக்குது. அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஆடியோஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் USB டைப் சி எடுத்து தராங்க. ஸ்பீக்கர் வந்து ஃபோனோட பாட்டம் சைடில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SMS சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Bluetooth 5.3, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஆனால் சார்ஜர் பாக்ஸில் வராது. சார்ஜர் வேணும்னு வச்சிங்கன்னா தனியாக தான் வாங்கிட்டு இருக்கும். பாக்ஸ் நமக்கு USB கேபிள் மட்டும் தருவாங்க. கலர்ஸை பொறுத்து இந்த சாம்சங்கோட கேலக்ஸி F16 வந்து பிளிங் பிளாக், வைபிங் ப்ளூ, கிளாம் கிரீன் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை பொறுத்து நமக்கு 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 11499 அப்படிங்கிற பிரைசிங்கில் ஆரம்பிக்குது. அதை கேலக்ஸியோட M16 5Gல என்ன பிரைசிங் இருந்துச்சோ அதே பிரைசிங் தான் இந்த கொண்டு வந்திருக்காங்க. இது ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு பார்க்கும்போது கேலக்ஸியோட M16 5G தான் இந்த F16 அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய லெவலில் ஒரு வித்தியாசம் இல்லை. வழக்கம் போல நமக்கு பேரை மட்டும் மாற்றி சாம்சங் வந்து ஃபோனை வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேலக்ஸியோட F16 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.